ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எங்களோட தோல்விக்கு இதுதான் காரணம், இவங்க 2 பேர் தான் காரணம். அது மட்டும் இல்லாமல் அடுத்த போட்டியில் எங்களோட கம்பேக் ரொம்ப அசுரத்தனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா அணியின் வீரர் மிச்சல் மார்ஷ் பார்த்தீங்கன்னா தோல்வி குறித்தும் அப்புறம் எங்கள் தோல்விக்கு இதுதான் காரணம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, மிச்சல் மார்ஷ் அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, இந்திய அணி இறக்கத்திலே தலை சிறந்த அணி, அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் எங்கள் நாட்டில் வரும்போது எங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கும். பட் எங்களோட தோல்விக்கு காரணம் நாங்கள் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் கூடுதலாக ரன் அடிச்சிருக்கணும். அதே போல் கேஎல் ராகுல், ஜெய்ஸ்வால் இவங்க 2 பேரோட பார்ட்னர்ஷிப் நாங்கள் சீக்கிரமாக உடைச்சிருந்தா கண்டிப்பாக கேம் என் கையிலேருந்து இருக்கும். அவங்க 200+ பார்ட்னர்ஷிப் போட்டது தான் எங்களோட தோல்விக்கு முக்கிய காரணம். அதுக்கப்புறம் விராட் கோலி ஒரு ஃபார்முக்கு வந்திருக்காரு, அவர் 100 அடிச்சிருக்காரு. அதை நினச்சா தான் எங்கள் அணிக்கு இன்னும் கொஞ்சம் அச்சமாக இருக்குது. அவர் ஃபார்முக்கு வந்துட்டாருன்னா அவரோட பேட்டிங் ரொம்ப அசுரத்தனமாக இருக்கும், அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதனால் கண்டிப்பாக நாங்கள் அடுத்த போட்டி விராட் கோலி எப்படி நாங்கள் ஃபார்ம் அவுட் பண்ணுறது, அவர் எப்படி நாங்கள் அவுட் ஆகுறது எங்களோட பிளான். அது மட்டும் இல்லாமல் அடுத்த போட்டியில் எங்களோட கம்பேக் ரொம்ப அசுரத்தனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிச்சல் மார்ஷ் ஓப்பனாக பேசியிருக்காப்புல. எஸ், அவர் சொல்கிற பாயிண்டில் இன்னொன்று வேல்யூடான பாயிண்ட் ஒன்று சொன்னார் பாருங்கள், விராட் கோலியோட ஃபார்ம். விராட் கோலி ஃபார்முக்கு வந்துட்டார், அவர் 100 அடிச்சிருக்காரு. கண்டிப்பாக அடுத்த போட்டியில் ஒரு 100 அடிச்சிட்டாருன்னா போதும், அவர் கண்டினியூவாக அடிப்பார். அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான் நம்ம விராட் கோலி. அவர் அதை பற்றி ஆஸ்திரேலியா பிளேயர்கள் கண்டிப்பாக யோசிப்பாங்க, டீம் நிர்வாகமும் யோசிக்கும் அவரை எப்படி இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அதனால் அவரோட ஃபார்ம் வந்துருக்குது கண்டிப்பாக ஆஸ்திரேலியா அணிக்கு பயம் கொடுத்துருக்கு, அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதேமாதிரி ஜெய்ஸ்வால், கேஎல் ராகுலோட பார்ட்னர்ஷிப் நல்லா இருக்குன்னு சொன்னார், அதுதான் முக்கிய காரணம். அதனால் கண்டிப்பாக அவங்களோட பார்ட்னர்ஷிப் போட்டனால தான் நம்மளுக்கு ஓரளவுக்கு டீசெண்டான ஸ்கோர் போக முடிச்சு. ஓப்பனிங்கில் விக்கெட் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா வேலை இருக்காது நம்ம இந்திய அணி. அதனால் அடுத்த போட்டியில் வர கம்பேக் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க ஆஸ்திரேலியா. பார்க்கலாம் நம்ம எந்த மாதிரி ஒரு கம்பேக் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கும் நம்ம வீரர்கள் தயார் தாங்க இருப்பாங்க. ஏன்னா ரோஹித் சர்மா வராரு திருப்பி இந்திய அணிக்கு, அவர் ஓப்பனிங் விளையாட வரா, லோ ஆர்டர் விளையாட வரா, அதே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக கம்பேக் கொடுங்க, அதுக்கு தரமான அணி எங்ககிட்ட இருக்குது. அதுவும் டே அண்ட் நைட் மேட்ச் வேறு. கண்டிப்பாக எங்கள் அணி வீரர்கள் நல்லாவே ஒரு பயிற்சியில் ஈடுபட்டுருக்காங்க. மிச்சல் ஸ்டாக்குனா இருக்கட்டும், பேட் கமெண்ட்ஸ்னா இருக்கட்டும், ஹேசல்வுட்னா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் எங்கள் அணி வீரர்கள் பார்ப்பாங்க, அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. நீங்கள் சொல்லுங்கள், மிச்சல் மார்ஷ் பார்த்தீங்கன்னா அடுத்த போட்டியில் எங்களோட கம்பேக் அசுரத்தனமாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.